எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய கர்த்தர் நல்லவராய், நன்மை செய்கிறவராய், கிருபையுள்ளவராய் இருக்கிறார். அந்த தேவனுடைய வார்த்தை நமக்கு மிகுந்த பிரயோஜனத்தை கொண்டு வருகிறத அங்கே பார்க்குறோம். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், மூடனுடைய செவிகள் கேட்க பேசாதே, அவன் உன் வார்த்தைகளின் ஞானத்தை அசட்டை பண்ணுவான். உண்மையாக சொல்கிறேன், என் வாழ்க்கையில் ஊழியத்தின் பாதையில் பல இடத்துல இப்படி மனிதர்களால் அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறேன். தனித்து போய் சில நேரம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அழுவேன். ஏன் ஆண்டவரே, நல்லதை தானே சொல்கிறேன், கேட்க மாட்டேங்கிறாங்க. நல்ல ஆலோசனை தானே சொல்கிறேன், பகைக்கிறாங்க. நான் உங்களை நேசிக்கிறேன், அவங்களுக்காக ஜெபிக்கிறேன், ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ஜெபித்தா வெகு காலம் தேவ சமூகத்தில் அவர் மௌனமாக இருக்கிறத பார்த்து ஒரு நாள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், இந்த வசனத்தை எடுத்து வாசினார். அந்த வசனத்தை வாசித்த பொழுது தான் ஆச்சரியப்பட்டேன். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, மூடனுடைய செவிகள் கேட்க பேசாதே. சில நேரம் உங்க மகனே மூடனா இருப்பான், இல்லை உங்க கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ மூடனா இருப்பான், இல்லை உங்க சபையில் இருக்கிற மனுஷன் மூடனா இருப்பான். நாம அவர்களை மனதார நேசிப்போம், அவங்க நல்லா இருக்கும்னு நினைச்சு நல்ல ஆலோசனை சொல்லுவோம். ஆனா அவர்கள் மூடர்களாக இருப்பார்கள் என்றால் நமது வார்த்தையின் ஞானத்தை அசட்டை பண்ணுவார்கள், நம்மை பகைப்பார்கள். அப்போ நல்லா கவனிங்க, ஒரு பழமொழி உண்டு, தாயானாலும் பிள்ளையானாலும் வாயும் வயிறும் வேறன்னு சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? அதே மாதிரி தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்குள் இருக்கிற கிருபை தேவனால் தெரிந்து கொள்ளப்படாத மனுஷர்களுக்குள்ள இருக்காது. தேவனுடைய பிள்ளைகள் வேற, உலக மனிதர்கள் வேற. அப்ப தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவனால் நேசிக்கப்படாத மனுஷனிடத்தில் அன்பு செலுத்தக்கூடாது. தேவனால் நேசிக்கப்படாத மனுஷனுடைய நன்மையை நம்ம விரும்பவும் கூடாது. அவன் ரட்சிக்கப்பட வேணா விரும்பலாம், அதுக்கு ஜெபிக்கலாம். தேவனால் விரும்பப்படாத, தேவனால் நேசிக்கப்படாத மனுஷனுடைய நன்மையை நம்ம விரும்பணும்னா நம்மை அவன் அசட்டை பண்ணுவான், நம்மை அவன் அவமானப்படுத்துவான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், மூடனுடைய செவிகள் கேட்க பேசாதே. அல்லேலூயா. நான் ஊழியத்துக்கு வந்த புதுசில் பல பரிசுத்தவான்களை பார்த்துருக்கிறேன். அமைதியாக இருப்பாங்க, கேட்டால் கேட்டதுக்கு பதில் சொல்லுவாங்க, அன்வான்டாக பேசவே மாட்டாங்க. அந்த நாட்களில் நான் அவங்க மேலே கோபப்பட்டிருக்கேன், எரிச்சல் அடைஞ்சிருக்கேன். என்னடா தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்கிறாங்க, அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டாமா, எல்லார்ட்டையும் பாசமாக இருக்க வேண்டாமா, எல்லார்ட்டையும் ஒருவேளை சகஜமாக பழக வேண்டாமான்னு. ஆண்டவர் என்னை நீ பழகுன்னு விட்டார். நான் பழகி பார்த்தேன். அப்பந்தான் பார்த்தேன், எவ்வளோ நிந்தை வருது தெரியுமா, எவ்வளோ அவமானம் வருது தெரியுமா, எவ்வளவாய் மற்றவர்களால் புறக்கணிக்கப்படுகிறோம் தெரியுமா, எவ்வளவாய் மற்றவர்களால் குற்றஞ்சாட்டப்படுகிறோம் தெரியுமா. அதுக்கு பிறகு ஆண்டவர் சமூகத்தில் அழுதா, எல்லார்ட்டையும் சகஜமாக பழகணும்னல்ல ஆசைப்பட்டாலாம், எல்லார்ட்டையும் அன்பு செலுத்தணும்னு முடியுமான்னு பார்த்துக்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று சொன்னது போல, நீங்க கர்த்தருடைய வசனத்தின்படி நடந்தா உங்களுக்கு நிந்த அவமானம் பாடு வராது. அப்போ கர்த்தருடைய வசனம் சொல்லுது பாருங்க, மூடனுடைய செவிகள் கேட்க என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. உங்க வாழ்க்கையில் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிப்போமா? ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உமது பரிசுத்த கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. தேவரீர் உமது அன்பை விளங்க பண்ணுவீரா. இப்பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. நண்பர்கள் வேளையில உடைய கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னபடி இந்த வசனமாகி சத்தியத்தை கேட்ட அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும். ஞானமாய் நடக்க உதவிச்சு, கிருபை பெற்றுக் கொண்டவர்களை வாழ உதவிச்சு, உம்மை அண்டிக் கொள்ளுகிற பாக்கியத்தை கொடும். உம்முடைய முகத்தை அவர்கள் மீது பிரகாசிக்க பண்ணும். நன்மையினாலும் கிருபையினால் இரக்கத்தினாலும் முடி சூட்டும். ஆண்டவரே, உங்க மாறாத கிருபை, விலகாத கிருபை கூட இருந்து தாங்கி நடத்தட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.